பலரும் காப்பி ட்ரேடிங்னா என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உண்மையில காப்பி ட்ரேடிங் எப்படி வேலை செய்யுது, எக்ஸாம்ல இருக்கக்கூடிய காப்பி ட்ரேடிங் எப்படி நம்ம வந்து சேஃபா பயன்படுத்துறதுன்னு தெரியுமா? இந்த வீடியோவில் ஒரு பிகினர்ஸ் கூட எளிமையா ஏர்ன் பண்ற மாதிரி எக்ஸாம்ல இருக்க காப்பி ட்ரேடிங்கை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதே போல இந்த வீடியோவுடைய கடைசியில ஒரு ரியல் அக்கௌண்ட் காப்பி ட்ரேடிங்ல கனெக்ட் பண்ணியிருந்து ஏர்ன் பண்ண ஒரு ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்டரி உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்றேன் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. நான் உங்கள் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஃப்ளீடெக்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை நீங்க வந்து கிளியரா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதே போல எக்ஸாம்ல காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ செக் பண்ணி பாருங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல போய் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது பார்ட்னர் கோடு கேட்கும். ஸோ அந்த பார்ட்னர் கோட் லீடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல இருக்கும். அதை பார்த்து நீங்க கரெக்டா எக்ஸாக்டா பார்த்து டைப் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அல்லது எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்க இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல எந்த மெத்தட்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ்ல எப்படி நம்ம வந்து ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், யாரை நம்ம ஃபாலோ பண்ணலாம், யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து சுவிச் ஓவர் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து கைட் பண்றேன். ஸோ இப்போ நீங்க எக்ஸாம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜா இருக்கும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி ட்ரேடிங் அப்படிங்கக்கூடிய ஒரு செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போக போகிறோம். இங்கே நீங்க பார்க்கலாம். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ் ஏகப்பட்டது இருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஒர்க் ஆக்சுவலா நீங்க காப்பி ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய யாரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணணும் அப்படின்னாலும் நாம வந்து ஏர்ன் பண்ணிடலாமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, சரிங்களா? ஸோ இதுல ஒரு சிலர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாம இதுல யாரு பெஸ்டா பர்ஃபார்ம் பண்றா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து பார்த்தா சேனல்லே கூட வந்து போய் பார்க்கலாம். இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். அல்லது நான் சொன்னது போல வந்து பார்த்தீங்கன்னா இதுல கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் மூலமா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாரில் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், அதை யாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கைட் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த இதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், இங்கே யாரையும் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக யாரையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓன் ஃபண்ட் வச்சிருக்கிறது எவ்வளோ வச்சிருக்காரு, இவர்கிட்ட எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இவர் எவ்வளோ மினிமம் கேபிட்டல் இருந்தால் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும், எவ்வளோ இவர் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாரு, இவரை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இவர் வந்து எவ்வளோ ட்ரா டவுன் விட்டுருக்காரு, ஓகேங்களா? இவர் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மந்த் லாஸ்ட் 1 month இல்லை லாஸ்ட் 30 daysல எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு, சரிங்களா? இந்த பேராமீட்டர்ஸ்ல ஏதாவது மேனிபுலேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னா ஸோ கம்பெனி சைட்லேருந்து அந்த மேனிபுலேஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களுடைய ரியல் பர்ஃபார்மன்ஸ் தான், சரிங்களா? இதுல யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுடைய ரியல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இன்னும் இதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள டெப்தா நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களை ஜஸ்ட் கீழே கிளிக் பண்ணும் பொழுது இவங்க மார்க்கெட்ல எவ்வளோ நாளா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, என்ன நாளா பண்ணியிருக்காங்கிற, எந்தெந்த ஸ்கிரிப்ட்ல பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாளா பண்றாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் இருக்கு, எவ்வளோ லாஸ்ட் ட்ரேட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரியான டீட்டெயிலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே போல தான் இப்போ நீங்கள் அதே போல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கேட்டகரி பேசிஸில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுறீங்கனாலும் சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னது போல் இப்போ செக் பண்ணுறீங்க. இப்போ இதில் நான் சொன்னது போல் எனக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்க பர்சன் வேணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் கம்மியாக வச்சிருக்க பர்சன் வேணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், இந்த மாதிரி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதில் எங்கேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் இல்லை. ஸோ இதில் நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி நீங்கள் இப்போ இன்கேஸ் எனக்கு யாராவது ஒரு பர்சன், ஓகேங்களா? ஸோ எக்ஸவிசிட் யாரோ ஒரு பர்சன் எனக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காரு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் காப்பி கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் $100 வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் இவரை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈக்விட்டி 1124. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஓன் ஃபண்ட் $1457 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த போர்ஷன்ஸ்ல தான் நீங்க என்ன பண்றீங்க, அவரை வந்து ஃபாலோ பண்றது $100 பண்றீங்களா, 200, 500 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கேபிட்டல் இங்கே தான் அலாட் பண்ணணும், சரிங்களா? அலாட் பண்ணிட்டு ஜஸ்ட் காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வச்சு உங்களை வந்து நீங்க காப்பி பண்ண முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இதுல வந்து நான் ஒரே ஒரு பர்சனை மட்டும் தான் நான் காப்பி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை, ஓகேங்களா? மேல இங்க நீங்க பார்க்கலாம் இன்வெஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இது இருக்கு இல்லையா, $1124 அந்த அக்கௌண்ட்ல இருக்கு.
இப்போ இந்த கேபிட்டலை வச்சு நீங்க நினைச்சா ஸோ எத்தனை பேர் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் $100 வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணக்கூடிய ஒரு 10 பேரை 11 பேரை நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, ஒரு 200 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை ஃபாலோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலை நீங்க டைவர்சிஃபை பண்ணி மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்? ஸோ அதுக்கான பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் நான். ஸோ இன்கேஸ் யாராவது ஒரு பர்சன் வந்து பார்த்தா லாஸ் பண்ணனார் அப்படின்னாலும் ஸோ மற்ற பீப்புள்ஸ் வந்து பார்த்தா பர்ஃபார்ம் பண்றதை வச்சு வந்து பார்த்தா பேலன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது வந்து நான் சொன்னது போல எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்தா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வந்து காப்பி ட்ரேடிங்ல லிங்க் பண்ணி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதில் இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கு. இந்த அக்கௌண்ட் வச்சுருந்தா 4 பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ 4 பீப்புள்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் 300, ஒரு பர்சன் 300, ஒருத்தர் 100. ஓகேங்களா? டோட்டலாக வந்து $800 வச்சு வந்து தான் நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இது மல்டிப்ளையர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக அது வேண்டாம். ஸோ இப்போ பிகினராக நம்ம பேசும்பொழுது இது வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் 15% வந்து அவர் மேக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டில் அவரோட ஃபீஸாக எடுக்கிறாரு. ரெண்டாவது பர்சன் 5% சார்ஜ் பண்ணுறாரு, இவர் 25% பண்ணுறாரு, இவர் 5% பண்ணுறாரு. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த பீப்புள்ஸுங்க எவ்வளோ ஃபீஸ் வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு அப்படின்னா, இவருக்கு மேலே இருக்க ஒரு $3.25 போயிருக்கு, ஒரு $4.5 கிட்டத்தட்ட போயிருக்கு, ஒரு $111 போயிருக்கு, இவருக்கு $3.5 போயிருக்கு. இது வந்து இது வரைக்கும் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஒவ்வொரு பர்சனாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுறாரு, $100 வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $26 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. அந்த $26 இருந்து $3.25 அவருக்கு வந்து ப்ராஃபிட் ஷேர் போயிருக்கு, 15%. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பர்சன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கா இது வரைக்கும் ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $80 மேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ $80 அவருடைய 5% ப்ராஃபிட் ஷேராக வந்து பார்த்தீங்கன்னா $4.5 அவருக்கு வந்து போயிருக்கும். ஸோ தேர்டு பர்சன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸோ அவர் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கு $300 வச்சு ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் அவர் அரௌண்ட் வந்து $500 மேக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவரை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மேலே வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. பட் அதுலேருந்து அவருடைய 25% ப்ராஃபிட் ஷேர் வந்து $11 அவருக்கு வந்து போயிருக்கும். மீதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $400. ஓகேங்களா? $390 வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூலமாக நமக்கு வந்து தான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவர் இது வரைக்கும் $45 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு $3.25 வந்து ப்ராஃபிட் ஷேர் போயிருக்கு. சரிங்களா? ஸோ 5% ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் காமிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி எல்லாமே இதுதான் பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கு. எல்லாருமே பாசிட்டிவாக மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஏன் நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்னேன், இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸ் எல்லா ட்ரேடர்ஸும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இல்லை. ஸோ ஒரு சிலர் வந்து ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, ஒரு சிலர் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இதை பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி ஒரு ஷார்ட் பீரியட் வந்து அக்கௌண்ட் லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணியிருந்ததில் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் $200 வந்து பார்த்தீங்கன்னா அவரை காப்பி பண்ணியிருந்தது, $206 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டாரு. சரிங்களா? ஸோ அப்போ அவர் என்ன பண்ணாரு, $200 அவரை வச்சு நம்ம காப்பி பண்ணணும், $206 அவர் லாஸ் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்குது 4 பீப்புள்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் அப்போ நம்ம என்னன்னா இதில் சம் பீப்புள்ஸ் வந்து ஏன் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்றோம் அப்படின்னாக்க, யாராவது இன்கேஸ் ஒருத்தர் லாஸ் பண்ணா அவரை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் மட்டும்தான் அவர்கிட்ட சஃபர் ஆகும். மீதி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுடைய ஓவராலாக அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது, நம்மளுடைய ட்ரேடிங் அப்படிங்கிறது பிஸ்னஸ் அப்படின்னாவே ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஸோ ஒரு பர்சன் கேஸ் லாஸ் பண்றாரு, மீதி இருக்கிறவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஆவரேஜா நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்குமா? ஓகே, அவ்வளவுதான். அப்படி பார்க்கும் பொழுது ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஒரு பர்சன் வந்து $200 மேக் பண்ணியிருந்தாலும் பட் அதை அவங்க மற்ற பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் தான். அப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நாலேஜ் எனக்கு சுத்தமாக இல்லை, அல்ல நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் வந்து ப்ராஃபிட்டே பண்ண முடியல, என்னால் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்கு, ட்ரேடிங் சார்ந்து இருக்கு, பட் நான் ட்ரேடிங்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்சஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அது மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் இது பண்ணுங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னதை போல நாம யூஸ் பண்ணியிருந்தா நம்ம மூலமா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ்ல எந்த விதமான சார்ஜஸும் எதுவுமே வராது. உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் வந்து கைட் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.